ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது மஞ்சள் பூசணிக்காயில் செய்கிறது. ஸோ பூசணிக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னாக்கா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணியை பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நறுக்கிக்கணும். மஞ்சள் பூசணிலேயே அல்வா எப்படி செய்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது. இப்போ பாருங்கள், நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பூசணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பூசணிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு காரக்குழம்புக்கோ இல்லை சாம்பாருக்கோ வச்சு சாப்பிட்னாக்கோ சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். சிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல, அது அப்படியே சூப்பராக வெந்துடும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸில் இருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடிக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ நமக்கு சூப்பராக எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். அது சேர்க்கும்போது நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். நான் இதை அப்படியே தான் விட்டுற போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாங்கள் இதை லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சாதம், அதே போல் பருப்பு டால் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதோடு பூசணிக்காய் வச்சுக்க போகிறேன். இதோட எனக்கு பிடிச்ச முறுக்கும் வச்சு சாப்பிட போகிறேன். அதோடு பார்த்திங்கனாக்கா இந்த நெய் நான் வீட்டிலேயே செஞ்சது தான். ரொம்ப சூப்பராக மணக்க நெய். ஸோ அந்த பருப்பில் ஊற்றி சாப்பிடும்போது சும்மா அள்ளும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கப்புறமா ஒரு கிட்ஸ் லஞ்ச் ரெசிபி சொல்கிறேன். இது என் பையனுக்கு இப்போ 11 மாதம் ஆகுது. ஸோ அவனுக்காக நான் அதை செய்கிறேன். அரிசியும் பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கடுத்து ஒரு கேரட் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்க போகிறேன். நம்ம இதில் எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துவரம் பருப்பை தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. அப்புறம் குக்கரை மூடி வச்சோன்னா போதும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். சூப்பராக குழஞ்சி வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடிக்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு. அதே போல் நம்ம கையில் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே மசிச்சு கூட ஊட்டலாம். இது 7 மாத குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.